இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க நன்றாக வளர்ந்திருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். லெந்தென்னும் நாட்களுக்குள்ளதாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த வேலைகளிலே நாமே சுய பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் அவசியம். நாம் செய்யும் சிறிய தவறு கூட பெரிய விளைவுகளை ஏற்படுத்துகிறதாக இருக்கிறது. நம்மை மாத்திரமல்ல, அது நம்மை சுற்றி இருக்கிறவர்களையும் ஆபத்துக்குள்ளதாக மாற்றுகிறது. அப்போ நம்ம அந்த சின்ன சின்ன தவறுகளை கூட நாம் விட்டு விட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இந்த பீரியட்ல இந்த இலையுதிர் காலத்துல மரங்கள் தங்கள் இலைகளை உதிர்த்து விடுமா, அதுபோல இந்த பீரியட்ல ஆண்டவருக்கு பிரியமில்லாத சில குணங்களை, ஆண்டவருக்கு பிரியமில்லாத எல்லா பாவங்களையும் விட்டுவிட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அதை குறித்து தான் இன்றைய மாதத்திலே நம்ம தியானிக்க இருக்கிறோம். பார்ப்பது தவறா? பார்ப்பது நார்மலா நம்ம பார்ப்பது தவறல்ல. ஆனால் ஆண்டவருக்கு பிரியமல்லாததை பார்ப்பது தவறுதான். அதுக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஆதியாகமம் 19வது அதிகாரம் 15 26வது வசனம். இதுல நம்ம எல்லாருக்கும் தெரியும், லோத்துவின் குடும்பம். இந்த லோத்துவின் குடும்பம் சோதம் கொமரா பட்டணத்துல இருக்கிறாங்க. இப்போ பாவத்தின் மிகுதியினால அந்த சோதம் கொமரா அழிக்கப்பட வேண்டியதா இருக்கிறது. இப்போ ஆனா லோத்துவின் குடும்பத்தை ஆண்டவர் அழிக்க விரும்பவில்லை. அவர்களை வெளியே கொண்டு வர விரும்புகிறார். அப்ப சொல்லும் போது இந்த லோத்து என்ன பண்றாரு? தாமதித்து கொண்டே இருக்கிறார். அவர் அதுல இருந்துகிட்டே தாமதித்து கொண்டே இருக்கிறார். இப்ப சோதம் கொமரா அழிக்கப்பட வேண்டிய நேரம் சமீபமாக ஆக லோத்துவின் குடும்பத்தினரின் கரங்களை பிடித்து அந்த சோதம் கொமராவை விட்டு வெளியே கொண்டு விட்டு விடுகிறார்கள். சரியா? அப்போ இது போல நம்மையும் பாவத்துல இருக்கிற நம்மைய வலுக்கட்டாயமா சில வேளைகளிலே ஆண்டவர் நம் கரங்களை பிடித்து வெளியே கொண்டு ரட்சித்து விடுகிறார். சரியா? ரட்சித்து விடுகிறார். பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி ரட்சிப்புக்குள்ளாதாக வழி நடத்துகிறார். இப்ப தாமதித்து கொண்டிருந்த அந்த லோத்துவை துரிதப்படுத்தி வெளியில கொண்டு விட்டாச்சு. சரியா? இதுல 17வது வசனத்துல இருக்குது, அவங்க பாருங்க. அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சம பூமியில் எங்கும் நில்லாதே. பாருங்க, அவருக்கு கொடுக்கப்பட்டது ஒண்ணு என்ன அப்படின்னா, வெளியில கொண்டு விட்டுட்டு, பாருப்பா, பாவத்துல இருந்து உன்னை நான் வெளியில கொண்டு விட்டுட்டேன், இப்போ மீண்டும் நீ என்ன பண்ணக்கூடாது, பின்னாடி திரும்பி பார்க்க கூடாது. இந்த இடத்துல நீ எங்கேயுமே நிற்காத. ஆண்டவர் நம்மளை கொண்டு ரட்சித்து விட்டது உண்மைதான். நம்ம அந்த இடத்துலயும் நம்ம நின்றுகிட்டு இருக்கக்கூடாது. என்ன பண்ணிட்டே இருக்கணுமா? டிராவல் பண்ணிட்டே இருக்கணுமா? யாரை நோக்கி டிராவல் பண்ணணும்னு சொல்லி போட்டிருக்குன்னா, அதுல பாருங்க, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். பாருங்க, மலை என்பது ஆவிக்குரிய இதுல கண்மலையாகிய கிறிஸ்துவை நோக்கி சொல்லப்படுகிறது. நாம் எங்குமே இந்த உலகத்துல, இந்த சமபூமிங்கிறது இந்த உலகம், இந்த பூமியில நாம் எந்த ஒரு இடத்துலயும் நின்று விடாதபடிக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் பிரயாணப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். இந்த வழியில நம்ம எந்த ஒரு இடத்துலயும் நின்று விடக்கூடாது. ஆண்டவர் நம்மை ரட்சித்த அந்த பழைய பாவத்தை நம்ம திரும்பியும் பார்த்திடக்கூடாது. சரியா? அந்த லோத்துவுக்கும் அதான் சொல்றாங்க, நீ பின்னிட்டு திரும்பி பார்த்திராத, எந்த இடத்துலயும் நின்றாத, கண்மலை அந்த மலையை நோக்கி ஓடிப்போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. சரியா? ஓகே, நம்ம பாவத்துல இருந்து ஆண்டவர் மீட்டு கொண்டு வருவார். மீண்டும் திருப்பி என்ன பண்ணுவோம்? சில வேளைகள்ல மறுபடியும் பாவத்துல விழுவோம். அது அனுக்கிரக காலமாக இருக்கும். இங்க பாருங்க, இந்த விஷயத்திலும் உனக்கு அனுக்கிரகம் பண்ணினேன். பாருங்க, சில வேளைகளிலே பாவத்திலிருந்து ஆண்டவர் நம்மளை ரட்சித்திருப்பார். மீண்டும் பழைய பாவத்துல மறுபடியும் விழுவோம். ஆண்டவர் மறுபடியும் தூக்கி கொண்டு விடுவார். இதுதான் அனுக்கிரக காலம். சரியா? இதே மாதிரிதான் லோத்துவும் அந்த அனுக்கிரகத்துக்குள்ளதாக இருந்தார். இப்பொழுது பூமியின் மேலே சூரியன் உதித்தது. அந்த லோத்து சோவாருக்குள் வரும்போது பூமியின் மேல் சூரியன் உதித்தது. அந்த பூமியின் மேல சூரியன் உதிக்கும் போது அக்கினியும் கந்தகமும் சோதம் கொமரா பட்டணத்தை அழித்து போட்டது.
சரியா? அப்போ அந்த டைம்ல திரும்பி பார்த்த இந்த லோத்துவின் மனைவி என்ன ஆயிட்டாங்க? உப்பு தூண் ஆகிவிட்டதாக அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. சரியா? பூமியில் மீது சூரியன் உதிக்கிறது ஒரு செகண்ட்ல டக்குன்னு உதிச்சிரும். இது ஆவிக்குரிய பிரகாரமாக என்னதுன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீதியின் சூரியனாக, நீதியின் ராஜாவாக திடீரென்று உதிப்பார். எக்கால சத்தம் தொனிக்கப்படும், நம்ம எல்லாரும் ஒரு மறுரூபமாக்கப்படுவோம். அந்த டைம்ல நம்ம எங்க கண்மலையாகிய கிறிஸ்துவை நோக்கி நம்ம பார்த்து கொண்டிருந்தா மாத்திரம்தான் எடுத்துக்கொள்ளப்படுவோம். இல்லைன்னா இந்த லோத்துவின் மனைவி பாருங்க, டக்குன்னு அதை திரும்பி பார்த்துட்டாங்க. என்ன நம்மளுக்கு கொடுக்கப்பட்டதே என்னது? பாவத்துல திரும்பி பார்க்காதே அப்படின்னு தான். நீ இருந்த இடத்தை திரும்பி பார்க்காதே, பின்னிட்டு பார்க்காதே அப்படின்னு தான். நம்ம திரும்பி பார்க்க பார்க்க பாவத்திலே விழுந்து எழ எழ ஆண்டவர் மன்னித்து கொண்டே வருவார். எது வரைக்கும்? அனுக்கிரக காலம் வரைக்கும். பூமியின் மேலே நீதியின் சூரியன் உதிக்கும் பொழுது நம்ம அந்த செகண்ட்ல நம்ம பாவத்துல இருந்திருந்தோம் ஆனால் நம்மளால பிழைக்க முடியாது. அந்த லோத்துவின் மனைவி அப்படி பின்னிட்டு பார்த்து உப்பு தூண் ஆனாள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. பாருங்க பிரியமானவர்களே, இந்த லோத்துவின் குடும்பம் முழுவதையும் மீட்டெடுக்கணுங்கிறது தான் ஆண்டவருடைய சித்தம். என்ன, ஆண்டவர் லோத்துவின் மனைவியை மாத்திரம் அழித்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கல. இந்த லோத்துவின் மனைவி செய்த ஒரு சிறிய தவறுனால பாருங்க அந்த குடும்பமே சீரழிக்கப்பட்டு விட்டதாக ஆகிறது. அந்த குமாரத்திகளுக்கு கைட் பண்ண ஆள் இல்லாம அவங்க சோரம் போனவர்களாக ஆண்டவருக்கு கர்த்தருக்கு பிரியமில்லாத சந்ததியும் அந்த இடத்துல இருந்து தோன்றிட்டு. சரியா? அப்போ நாம செய்யற ஒரு சிறிய தவறு பெரிய பின் விளைவுகளை ஏற்படுத்துகிறதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு பிரியமில்லாத எதையும் நீங்க பார்த்துறாதீங்க. ஆண்டவர் பாவத்துல இருந்துதான் உங்களை மீட்டெடுத்து இந்த இடத்துல இப்ப உங்க கொண்டு வச்சிருக்கிறாரு. மீண்டும் நீங்க இப்ப செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். பரியாசக்கார உட்கார இடத்துல உட்காரக்கூடாது, பாவிகளுடைய வழியில நிற்க கூடாது. நம்ம எந்த ஒரு ஆலோசனையும் கேட்காமல் நம்ம கண்மலையாய கிறிஸ்துவை நோக்கி, அவருடைய ஆலோசனைகளை கேட்டு நம்ம கண்மலையை நோக்கி, கிறிஸ்துவை நோக்கி நம்ம பிரயாணப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் பழைய நம்ம செய்த, நாம் இருந்த அந்த பழைய எகிப்தை, அந்த பழைய பாவத்தை பின்னிட்டு திரும்பி பார்த்து விடக்கூடாது என்று இன்றைக்கு தேவன் உங்களிடத்தில் கூறுகிறார். இதுவரைக்கும் நீங்க பாவத்துல விழுந்து விழுந்து எந்திரிச்சிருக்கலாம், மீண்டும் மீண்டும் அந்த பாவத்தை பார்த்திருந்திருக்கலாம். இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அனுக்கிரக காலம் எப்பனாலும் முடியலாம். இந்த டைம்ல, இந்த லெந்தனும் நாட்களிலே நமக்குள்ளே நம்ம அனலைஸ் பண்ற டைம், இந்த டைம்ல நம்ம செய்யற சிறிய சிறிய தவறுகளை நாம் விட்டு விடும்படியாக தேவன் உங்களை அழைக்கிறார். நீங்க கர்த்தருக்கு பிரியம் இல்லாததை எதையும் நீங்க பார்க்காதீங்க. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசப்பா, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. லோத்துவின் மனைவி பின்னிட்டு திரும்பி பார்த்து உப்பு தூண் ஆகிவிட்டாங்க சுவாமி. அது உமக்கு சித்தமில்லாததுதான் ஏசப்பா. அப்பா, நீங்க அனுமதிக்காத இழப்பு லோத்துவின் குடும்பத்துக்கு உண்டானது ஏசப்பா. அப்படிப்பட்ட நீங்க அனுமதிக்காத எந்த ஒரு இழப்புகளும் எங்க குடும்பத்துக்குள்ள வரக்கூடாது சுவாமி. அப்பா, உமக்கு பிரியமில்லாத யாதொன்றையும் நாங்க பார்க்க கூடாது ஏசப்பா. அப்பா, நாங்க செய்கிற அந்த சிறிய தவறுகளை எங்களை விட்டு அப்புறப்படுத்தி போடுங்க. உமக்கு சாட்சிகளாய் வாழ உதவி செய்யுங்க. ஆமேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனும் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.